2026 வந்தோன்னு அதற்கு நம்மளுடைய மனப்பாங்கை முதலில் தைரியப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு தொண்டனும் லட்சியமாக நாம் வெற்றி பெற்றோம் என்று ஒவ்வொரு விடியும் அவலநிலையை மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும். இதற்கு நாம் ஒவ்வொரு தொண்டர்களும் தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொண்டனும் எடுத்து சொல்வதற்கு இந்த நிமிஷமே நாம் உழைக்க தயாராக இருக்க வேண்டும். அப்படி உழைத்தால் மட்டும்தான் இப்ப கட்சியிலேயே இல்ல, நீங்க பத்திரிகையே படிக்கல, அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்க, பொறுப்பிலிருந்து இப்பதான் நீக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. என்னங்க, கடந்த காலமெல்லாம் கடலில் மூழ்கி விட்டது, அதை பற்றி பேசாதீர்கள். செங்கோட்டையனை பற்றியோ கூட்டணி பற்றியோ எதை பேசுவதோ எடப்பாடியார் தான் பேசுவார். கட்சியில் கொள்கைகள் உண்டு, கொள்கைகள் என்னவோ அந்த கொள்கைகள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படும். இதுதான் எடப்பாடியாரினுடைய முடிவு. தொண்டர்கள் யாரிடம் இருக்கிறார்கள்? எடப்பாடியாரிடம் மட்டும்தான் இருக்கிறார்கள். இது தெரியவில்லை என்றால் ஊடகங்களுக்கு தகுதி குறைவு என்று மக்கள் மூடிக்கொண்டு எம்எல்ஏவை தற்போதைய நிகழ்ச்சியோடு ஒப்பிடுவது அபத்தம், தவறு, சம்பந்தமே இல்லாத. ஊடகங்களுக்கு தகுதி இல்லை என்று நான் சொல்வதற்கு காரணம் கள நிலவரம் என்ன? அதிமுகவில் எத்தனை தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், எடப்பாடி பக்கம் இருக்கிறார்கள், மற்றவர்கள் பக்கம் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை அந்த களப்பணியையும் நீங்க பார்த்துவிட்டு பிறகு இது போன்ற கேள்விகளை அவ்வளவுதான். அதை பற்றி அந்த டாபிக்கே பேசாதீங்கன்னு, அந்த டாபிக்கே தொண்டர்கள் சார்ந்துதான் நாங்கள் பேசணும். பொறுத்திருந்து பாருங்கள், பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், தேர்தல் ஆணையத்தின் பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சார், செங்கோட்டையின் திமுக சார்பில் பேசுறீங்கன்னு மக்கள் நினைச்சிடுவாங்க. அதெல்லாம் தப்பு. செங்கோட்டையை பற்றி எந்த கேள்வியும் தவறான ஒரு பிரச்சாரங்கள். கமிட்டி கிட்ட அதிமுக போயிடுச்சு, பூத்து கமிட்டிக்கிட்டே அதிமுக போன பிறகு மற்ற கேள்விகளுக்கு அர்த்தமே இல்லை. அது அவங்க கிட்ட கேளுங்க, எங்ககிட்ட கேட்காதீங்க. கேளுங்க, அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எங்ககிட்ட கேட்டா எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர்களிடம் கட்சியும் இல்லை, தொண்டர்களும் இல்லை, மக்களும் இல்லை. அதை பற்றி கேள்வி கேட்கவும் வேண்டாம்.